திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் சிதம்பரம் சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிடும் மனிதநேய ஜனநாயக கட்சி வேட்பாளர் தமீமுன் அன்சாரி வேட்புமனு தாக்கல் செய்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், மனிதநேய ஜனநாயக கட்சி வேட்பாளர் தமீமுன் அன்சாரி வேட்புமனு தாக்கல் செய்கிறாரே, உடன் யார் யாரெல்லாம் சென்றிருக்கிறார்கள், அந்த தொகுதியின் நிலவரம் குறித்து சொல்லுங்க. கண்டிப்பாக மோகன், திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில பாத்தீங்கன்னா சிதம்பரம் சட்டப்பேரவை தொகுதியில மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் தமீமுன் அன்சாரி உதயசூரன் சின்னத்தில் போட்டியிடுறார். அவர் தொகுதிக்கு உட்பட்ட கூட்டணியில் கட்சியினரை நேரில் சந்தித்து பெரியவரான ஆதரவு திரட்டிட்டு இருக்காரு. அது போல அவர் தேர்தல் வாக்குறுதியாக பாத்தீங்கன்னா இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு சிதம்பரம் தொகுதியில ஆக்கிரமிப்பு அகற்றம் என்ற பெயரில் வீடுகளை ஏழை மக்களுக்கு வீட்டு மனை பட்டா கிடைக்க சட்டமன்றத்தில் குரல் எழுப்பு நடவடிக்கை எடுப்பேன். அதுபோல அண்ணாமலை பல்கலைக்கழக ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நீண்டகால பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பேன். இப்பகுதியில் பாத்தீங்கன்னா முதல்வர் பண்ணை அமைப்பதுடன் பிச்சாவரம் சுற்றுலா மையம், பரங்கிப்பேட்டை, கடற்கரை உள்ளிட்ட இந்த இது எல்லாத்தையுமே வருவேன். அது மாதிரி சிதம்பரம் நடராஜா கோயில் மற்றும் வீராணகிரி ஆகிய உள்ளடக்கிய எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஒருங்கிணைந்த சுற்றுலா மேம்பாட்டு திட்டத்தின் அது சுற்றுலாத்தலமாக மாற்றுவேன் என்று தெரிவிச்சிருக்காரு. இது போல பாத்தீங்கன்னா நவீன தங்கும் விடுதிகள் மற்றும் வாகன வசதியுடன் கூடிய உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக முக்கியத்துவம் அளிப்பேன் என மக்களை சந்தித்து தனது தேர்தல் வாக்குறுதியை அளிச்சிட்டு இருக்காரு. அவருக்கு பல்வேறு தரப்பினர் உற்சாக வரவேற்பு அளிச்சிட்டு இருக்காங்க. இதனை அடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா லால்கான் தேர்வு ஊர்வலமா அவர்கள் நடந்து சிதம்பரம் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் கிஷன்குமாரிடம் வேட்புமனுவை தாக்கல் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த காட்சிகளை பார்த்துட்டு இருக்கோம். அவருடன் பாத்தீங்கன்னா மாற்று வேட்பாளராக பாஜக கட்சி நிர்வாகி இப்ராஹிம் மற்றும் அவருடன் நகரமன்ற தலைவருமான திமுக நகர செயலாளருமான செந்தில்குமார், விசிக மண்டல நிர்வாகி வாக்கா செல்லப்பன், காங்கிரஸ் மாவட்ட தலைவர் சித்தார்த்தன் உடன் இருக்காங்க. இதனை அடுத்து பாத்தீங்கன்னா இதை முடிச்சுட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா இன்று முதலே பல்வேறு பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்புல ஈடுபட உள்ளனர். விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்கு நன்றி மணிகண்டன்.